ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த அந்த மாநாடு ஐயோ எம்மா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆளும் கட்சியா இருக்கிற ஒரு நபர்களும் கொந்தளிக்கும் வகையில இப்ப பேசிட்டு போறாரு அப்படின்னா ஒரு ஈவினிங்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்களுக்கு இருந்தா ரிப்ளை வருது. இதுவே விஜய் அவர்களுக்கான ஒரு பெரிய வெற்றி தான். சோ பேயாட்டம் ஆடி இருக்காரு விஜய் இந்த அளவுக்கு இப்படி போட்டு வெளுத்து வாங்க வரேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. சனிக்கிழமை ஏன் இவர் இந்த பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எப்படியெல்லாம் டிபேட் பேசணும், அது ஏன் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் நான் சொல்றேன். இது வரைக்கும் யாருமே வந்து இவ்வளவு பிரீஃபா சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள், இவங்க ரெண்டு பேரையுமே திமுக அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பேர் கொடுத்தாங்க, இன்னைக்கு இவங்களோட ரெண்டு பேருடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது எங்க வந்து நிக்குது அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயிலை டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் நிறைய விஷயங்கள் பேச முடியும், உங்களுக்கும் தெரியும். ஓகே, சரி வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கினி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. விஜய் அவர்களுடைய அந்த வே ஆஃப் பிரச்சாரம் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லைன்னா அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் ரொம்ப பிடிக்குதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையோட பிரஸ் மீட் எப்பவுமே சூப்பர் தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களும், விஜய் வந்து நல்லா பேசுறாரு, அட்ரஸ் பண்றாரு, நம்மளுடைய பிரச்சனைகள் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், திமுக அது செய்யலன்னு நம்ம நினைக்கிறோம், அதை அவர் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அண்ணாமலையோட பிரஸ் மீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. திமுகவினுடைய ஒரு லாஸ்ட் ஒரு ஹிஸ்டரிஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். அவங்க ஆட்சிக்கு வந்து ஆள்றாங்க அப்படின்னா அவங்களுடைய முழுக்க ஒரு பயம் காமிச்சது, அவங்களுடைய ஒரு யுக்தியா அவங்க யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா டோட்டலா பாஜக வரப்போகுது. பாஜக பூச்சாண்டி, பாஜக வந்துச்சு அப்படின்னா உங்களை இப்படி பண்ணிடுவாங்க, பாஜக உள்ள வந்துச்சுன்னா அப்படி நடந்துரும், RSS வந்து உங்களை கைக்குள்ள வச்சுக்குவாங்க, உங்களுக்கான எந்த தேவைகளும் நடக்கவே நடக்காது, அவங்க எல்லாம் ஹிந்திக்காரவங்க, நம்ம தமிழ் இனத்தையே அழிச்சிருவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பல விஷயங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா திமுக திணிச்சு ஓகே அவர் வந்துட்டாருன்னா இப்படி நடந்துரும் போல, அவர் வந்துட்டாருன்னா அந்த ஆட்சி இப்படி ஆயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லாத்தையுமே டிசாஸ்ட் பண்ணி இந்த ஒரு பூச்சாண்டி வேலைகளை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இங்க பாருங்க, நீங்களும் தேவையில்ல, ஏன் ரூட் வேற அப்படின்னு சொல்லும் வகையில தமிழக வெற்றி கழகம் தலைவரான விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்திலும் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் சனிக்கிழமை அவர் அந்த பிரச்சாரத்துல எப்படி பேசினாரு அண்ட் அந்த விஷயம் ஸ்டில் இந்த வீக் எண்டு வரைக்கும் எந்த அளவு டாபிக்கா போச்சு அப்படிங்கிறதும் தெரியும், எப்படி ஒரு விவாதமா எல்லாரும் பேசணுங்கிறதும் தெரியும். அடுத்த கட்டமா இவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இந்த சனிக்கிழமை இந்த ஒரு வாரம் வரைக்கும் செம்ம ஹாட்டான ஒரு ஸ்பீச்சா கண்டிப்பா ஷார்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதுல பேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் பிரதானமா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா ஒரு கடை என்னவா இருந்தாலும் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு அளவுக்கு அஸ்திவாரம் முக்கியம், அஸ்திவாரம் சிறப்பா ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் மேல எவ்வளவு ஃப்ளோர்ஸ் கட்டினாலும் இல்ல நம்ம அதை அழகா மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாலும் நல்லா இருக்கும். இன்கேஸ் நீ பேஸ்மெண்ட்டை ஒழுங்கா போடாம நீ எப்படி கட்டினாலும் இப்படி ஒரு ஷேக் லைட்டா ஆனா கூட போதும், டப்புன்னு கீழே விழுந்துரும், மொத்தமா எங்க போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆயிடும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் பிட்வீன் பேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கறத தெளிவா போட்டுட்டு உங்களுடைய இது யாராவது வந்து பேச வருவாங்க, லைக் RSSல இருந்தோ இல்ல அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ பேசுவாங்க, உங்களோட டைமிங் இதுதான், இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இந்த வயர்ஸ் எல்லாம் கட் பண்ணுவீங்களா? கரண்ட் ஆஃப் பண்ணுவீங்களா? பண்ணிதான் பாருங்களேன், பேஸ்மெண்ட்டே அதிரும் அப்படிங்கிறாரு. ஸோ திமுகனுடைய பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது RSS கையிலையும் பாஜகவுடைய கையிலையும் தான் இருக்கு அப்படிங்கறத தெளிவா ரொம்ப தெளிவா விஜய் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ தட் அப்போ பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு பயமுத்துன நீங்களும் தேவையில்லை, பாஜகவும் தேவையில்லை, இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்தாங்கன்னா சிக்கலு அப்படின்னு சொல்லி அழுத்தமா விஜய் ஒரு புது ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு. ஸோ நாகப்பட்டினத்துல விஜய் அவர்களுக்காக கூட்டின கூட்டம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். எங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டா இவங்க எங்களுக்கு அந்த இடத்த கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படின்னு நெருக்கி கஷ்டப்பட்டு நின்று மக்கள் கஷ்டப்படணும் அந்த மாதிரி இடம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எப்படி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மக்களே நான் உங்களை பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்ட வார்த்தைகள் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய எமோஷனை தூண்டி இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் அடுத்த கட்டமா அவர் சொல்ற பாயிண்ட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத மட்டும் டீட்டெயில்டா பேசுவோம். சோ இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே, இது உண்மையா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு பாருங்க. அந்த கேள்விக்கான ஒரு பதில் மக்கள் சைட்ல இருந்து இளைஞர்களா ஒரு ஃபேமிலியா எல்லாரும் கூட்டமா வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாய்ஸ் அவங்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது அங்க தெரியுதுங்க.
ஸோ எதிர்பாராத அந்த ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, நாங்க உங்களுக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லி, அது வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி தான். இதையும் தாண்டி இன்னொரு கேள்வி வந்து, ஒரு பெரிய அரசியல் புள்ளிகள் அண்ட் விமர்சகர்கள்னு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ஜென்ரலா கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, விஜயனுடைய ஆட்சி இப்போ வர்றதுக்கு கரண்ட் சினாரியோக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த தெம் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் வராரு, அவர் எப்படி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. இதே மாதிரி விமர்சனங்கள் எல்லாராலையுமே வைக்கப்பட்டுச்சு. ஆனா இன்றைய தேதியில விஜய் அவர்களுடைய கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கு அங்க ஒரு ரிப்ளை வருது பாத்தீங்களா. நாங்க ஓட்டு போடுவோம், நாங்க உங்களுக்காக தான், நீங்க தான் வரணும், விஜய் விஜய் அப்படின்னு அங்க எழுப்பப்படுற முழக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. அண்ட் கூடுதலா யோசிக்க வேண்டியது, ஒரு ஊருக்கு நம்ம பிரச்சாரம் பண்றோம், எதிர்கட்சிகளை திட்டுறோம், அவங்கள இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்றோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஒரு ஊர்லயும் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத அங்க இருக்கிற நபர்கள்கிட்டயே கேட்டு அட்ரஸ் பண்ணி அதை அழகா நோட்டீஸ் பண்ணி ஒருத்தவங்ககிட்டயும் ரீச் பண்றாரு இல்லையா. இது அவனுடைய ஒரு பெரிய வெற்றியா இருக்கிறதுக்கான முதல் படி. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ விஜயனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மாசான ஒரு வளர்ச்சியாவே இருக்கு. ஆஸ் லைக் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுல ஒரு புதுசா ஒரு நபரா இருந்தாலும், ஐபிஎஸ் அவரு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துல அவர் இருந்தாலுமே வந்து அவர் எந்த அளவுக்கு எழுச்சி பண்ண முடியும், இளைஞர்கள் மத்தியில எந்த அளவு ஒரு ரீச் வாங்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. ஸோ அவரையும் சும்மா விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவரை வந்து வார் ரூம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணி அவரை வந்து இப்போ உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவரை தூரம் தள்ளி வச்சிருக்காங்க. ஆப்வியஸா அவருடைய இளைஞர்கள் பட்டாளத்துக்கு அவருக்குன்னு ஒரு ரெஸ்பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டுகள் கூட விஜய்க்கு மாறுறதுக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஆனா அவரை வார் ரூம் அப்படின்னு சொன்ன மாதிரி விஜய் அவர்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீம்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து அதிகமா கலாய்ச்சிட்டு இருந்ததை நம்ம கண்கூடா பார்த்தோம். ஆனா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒருத்தவங்களும் அவங்க போடுற ட்வீட் ஆகட்டும், அவங்க எடிட் பண்ற வீடியோஸ் ஆகட்டும், விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வச்சு அவங்க டிபேட்ஸ் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுவாகட்டும், கம்பேரிட்டிவ்லி அவங்க சொல்ற வார்த்தைகளையும் இவங்க பேசுறதையும் சேர்த்து எடிட்டிங்ல சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே பயங்கரமா இருக்கு. ஸோ வளரக்கூடிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி உழைக்கும் அந்த ஒரு தலைவர்களுக்காக பின்னாடி வர கூட்டங்களை நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, பட் அதுவே உங்களுக்கே ஆப்பாயிடுமோ அப்படிங்கிறதையும் தயவு செய்து யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸா மீதம் இருக்கிறவங்க கொடுக்கறது. அண்ட் அடுத்த கட்டமா அவர் கேட்கிற இன்னொரு கேள்வி, இதெல்லாம் ஒரு கூட்டமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இதுக்கு என்ன பதில் அப்படின்றது விஜய் அவர்களுக்கே இருக்கும்ல. ஸோ இது ஓட்டாதான் மாறும், நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதாவது திமுகவை அவர் திட்டுறாரு அப்படிங்கும் போது அந்த சமீபத்துல அந்த குட்டி கேப்ஸ் இருக்குல்ல, அதுல விஜய் அப்படிங்கிற பேர் முழக்கம் அப்படிங்கிறது மக்கள் இடையே அதிகமா கூப்பிடப்படுது, அதிகமா சொல்லப்படுது. ஸோ ஒரு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸ், ஆக்டிவா இப்ப இவர் பேசுறாரு தலைவர் அப்படின்னா அவருடைய பேச்சுக்காக ஆர்வமா அவர் எப்படா வருவாரு, அவர் எப்படா பேசுவார், என்னடா பேசுவாருன்னு கேட்கும் அளவுக்கு எல்லாருக்கும், இப்போ என்னுடைய வயசு என்ன, பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வயசு என்ன, நம்மளோட ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டி ஜென்ரேஷன், இன்னும் பெரிய ஜென்ரேஷன் எல்லாருக்கும் விஜய் வந்து என்ன பேசுவாரு அப்படின்னு தோணுதுல. ஸோ இதை பார்க்கும்போது ஆப்வியஸா பிக் பாஸ்ல வர மாதிரியே இவர் பண்றாரேன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நோட் பண்ணி பார்த்தா உண்மைதாங்க. இந்த ஒரு வாரத்துல எப்படிலாம் டிபேட் பண்றாங்க, என்னெல்லாம் விமர்சனம் எல்லாம் வந்து வைக்கிறாங்க, எந்தெந்த ஊர்கள்ல எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே என்ன ஒரு பிரச்சனையா வருதோ அதை அட்ரஸ் பண்ணி விஜய் அந்த வாரத்துல டோட்டலா மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், இவர் தான் வந்து கமல்ஹாசன் மாதிரியும் விஜய் சேதுபதி மாதிரியும் ஒரு ஹோஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சரி நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணி செம்ம மொக்க கொடுக்குறாரு. இன்க்ளூடிங் சனிக்கிழமை எல்லாரும் கலாய்க்கிறாங்கல்ல, இது ஏன்னா உங்க யாருக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது, என்னால உங்களுடைய வேலைகள்ல வந்து நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டைம் சூஸ் பண்ணேன், இதை கூட பெருசா பேசுறீங்களே நண்பா அப்படின்னு சொல்லி அவரு அந்த இடத்துலயும் ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருந்தாரு. ஸோ அடுத்ததா நாகூர் மருத்துவமனையில போதிய வசதி கிடையாது. ஒரு பிரெக்னன்சி லேடி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவம் பார்க்க கூட டாக்டர்ஸ் கிடையாது, கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு, இல்லைங்கிறாங்க. ஸோ இது ரோடு ஒழுங்கா போட்டிருக்காங்களா, இல்லை, பாலம் கட்டியிருக்காங்களா, இல்லை, இதே மாதிரியான விஷயங்கள் கேட்க இல்லைன்னு அங்க வந்து பிரதிபலிக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய எக்கோவா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ எங்க இருந்தாலும் அவங்க என்ன மாதிரி வேலையில இருந்தாலும், விஜய் வந்துட்டான், வா 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 சீக்கிரம் எல்லாரும் கூடுங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க, அசம்பிள் ஆகுங்க, என்னெல்லாம் பேசுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அமைச்சர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, இன்ஃபேக்ட் நான் சொல்றது அதிமுகவையும் சேர்த்துதான், நாம் தமிழர் கட்சியும் சேர்த்துதான், அனைத்து கட்சிகளையும் சேர்த்துதான். ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, அவன் என்ன பேசுறான்றதை நம்ம நோட் பண்ணணும், அவர் என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல. ஆஸ் லைக் நம்மளதான் விமர்சனம் பண்ணுவாரு, அது என்ன சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா அவங்களை எப்படி வந்து பதிலுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க போல.
இது எப்படி அவ்வளோ கன்ஃபார்மான்னு கேட்டிங்கன்னா, தலைவர் பேசவே முடிக்கல. அவர் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கூட இருக்காது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அவர்கள் திடுதிப்புன்னு வராரு. வந்து அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. சோ விஜய் கிட்ட யாரோ எழுதி கொடுத்து பேச வச்சிருக்காங்க, இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு தெரியுமா நாகூர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்லைன்னு அவருக்கு தெரியுமா? அவர் வந்து பார்த்தாரா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. 500 பேர் சேர்ந்து படுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து அங்க இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து பார்த்தாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா விளாசி இவரு ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் வெயிட் பண்ணி என்ன பேசுறாருன்னு நோட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க அவங்கள. அடுத்த கட்டமா இவர் சொன்ன சில வார்த்தைகள், இதுக்கு முன்னாடி அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுச்சு. அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு நபர், அவர் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதிக அளவுல விஜய் மேல ஒரு பேர் வந்தது. சிஎம் சாரை வந்து அதுக்கு முன்னாடி வார்த்தை வந்து ஸ்டாலின்னு சொன்னவொன்னு எல்லாரும் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கரகோஷம் கத்துறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மரியாதையெல்லாம் கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காதுப்பா, அப்படிலாம் நம்ம கூப்பிடவே தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா சொல்றேன்னு சொல்லி சிஎம் சார் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளும் அவருடைய அந்த அந்த வே ஆஃப் ஸ்லாங் இருக்கு இல்லையா, அதுவும் இன்னும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் செம்ம வைரல் ஆயிடுச்சு. பயங்கர எந்தோ ஆயிட்டாங்க. சிஎம் சார் சார்ன்னு சொல்ல சொல்ல கத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி, சுப்பிரமணியம் பேசுறது மட்டும் உடனே ரியாக்ட் பண்ணாருல்ல, அதே மாதிரி அவர் பண்ண கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் கேள்வி கேட்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் விஜய் பேசினாரா? அந்த அமைச்சர் மட்டும் துடிச்சுக்கிட்டு ஓடி வராருல்ல, மீதம் இருக்கிற பல பிரச்சனைகளை பற்றி பேசினாருல்ல. இப்போ திருவாரூர்ல அண்ட் நாகப்பட்டினத்துல அப்படின்னும் போது நாகப்பட்டினத்துல பத்தி பேசின விஷயங்கள் மின்சார்ந்த தொழில் வளர்ச்சி இல்லதானே? ஆமா, குடிசைகள்லாம் இன்னும் அதிகமா இருக்கிற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தா நாகப்பட்டினமும் ஒண்ணு. அண்ட் ரோடு கிடையாது, மேம்பாலம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் அமைக்கல. இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படலை அப்படின்னா அதை வந்து எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி திமுக கவர்மெண்ட் பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை போட்டு விளாசிட்டாரு. பட் எல்லாத்துக்குமே அவங்க ரியாக்ட் பண்ணாம இதுக்கு மட்டும் செம்ம ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவர் நாகப்பட்டினத்துல பேசி முடிச்சாரு. அடுத்த ஸ்பீச் எங்க அப்படின்னா திருவாரூர்ல நடக்குது. ஸோ இங்க இவர் வந்து அட்ரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் அப்படிங்கிற பேரை கேட்டாவே தியாகராஜர் ஆடி தேர் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம கலைஞர் ஐயா பிறந்தது எங்க அப்பா பிறந்த ஊரு, எங்க அப்பா ஊரு அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறாங்க. இங்க பேனாலாம் வைக்கிறேன்றாங்களே, மக்களுக்கு தேவையா? இப்போ வந்து அந்த நெல் மூட்டைகள்லாம் அவ்வளவு அடிச்சுக்கிட்டு போகுது, தண்ணியில வீணாகுது, அதுக்கெல்லாம் ஒரு குடவுன் கட்டணும், பெரிய அளவுல வந்து அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கறது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி செம்மையா பொழிச்சுன்னு கேட்டுட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத மக்கள் கிட்ட கலந்து எடுத்துட்டு வந்து பேசுறாருல்ல, அதுதான் அவருடைய ஒரு பெரிய வெற்றியாகவும் இருக்கும். இதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயம், 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க ஒரு நெல் மூட்டைக்கும், ஒரு டன்னுக்கு இவ்வளோ அப்படின்னா ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கிட்ட வாங்குறாங்க. ஸோ இது எவ்வளோ வந்து வெறும் கமிஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க கமிஷனை வச்சு பொழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாவே கலாய்க்கிறாரு. அண்ட் நான்லாம் உழைச்சி சம்பாதிச்சு நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் அவர்களுடைய முழக்கம் பிரச்சாரம் அப்படிங்கிறது செம்ம மாசா இருந்துச்சு. அண்ட் யாராவது இதை சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன். விவசாயிகளே சொல்லியிருக்காங்க, விவசாயிகள் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான பஞ்சஸையும் எடுத்து விவசாயிகளுடைய ஓட்டையும் ஒரு பக்கம் இழுத்திருக்காரு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சும்மா அசால்ட்டா நினைச்சிட்டோம். டு பி ஃப்ராங்க், அவர் இப்பதான் வந்திருக்காரு, பழகணும், டைம் எடுக்கும், இந்த வார்த்தைகள்லாம் வேஸ்ட் அப்படின்றது தோண ஆரம்பிக்குது. அதுவும் 2வது பிரச்சாரம் அப்படிங்கிறதுலயே. ஸோ இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய மாவட்டங்கள் அவர் விசிட் பண்ணணும். இங்கெல்லாம் போய் அவர் பேசிட்டு வந்தாரு அப்படின்னா டோட்டலா எல்லாருக்குமே மைண்ட் செட்டே மாறிடும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டமா திருவாரூர் வந்து உங்களுடைய மாவட்டம் அப்படின்னு சொல்றீங்க, இங்க வந்து பாருங்க கருவாடா மாறி கிடக்குது இந்த மாவட்டம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சனிக்கிழமை பிரச்சாரம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விரிவாக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் மாத்தி வச்சிருக்கணும், உங்க குடும்பத்துக்கான ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருந்திருக்கும், உங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் பண்றீங்க தவிர மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வியை பொழந்து கட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. உண்மையான வாக்கு அப்படிங்கிறது தான் நாங்க கொடுப்போம். நாங்க வரோம் அப்படின்னா ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்கறதெல்லாம் கிடையாது, நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள். பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. ரோடு அண்ட் தண்ணி, சாலை வசதிகள், அத்தியாவசியமான தேவைகள் என்ன அப்படிங்கறத பூர்த்தி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தேவையான விஷயங்கள் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் செம்ம பிளாஸ்டா போட்டு உடைச்சாரு. அண்ட் குடும்ப அரசியல் கிடையவே கிடையாது அப்படிங்கிறதும் தெளிவுபட சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல,
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம விமர்சனம். அடுத்து இதுக்கு வந்து அதே அளவில் பெருசா பேசும் அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை தான் மொத்தமா முழுக்கடிச்சிருக்காரு. பாஜகவை பத்தி பெருசா பேச, பட் அவங்க வந்தாங்கன்னா பவரை கட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தாரு. அது ஒண்ணுதான் கரெக்டான பாயிண்ட் தான் மனுஷன் கேட்டது. ஸோ நான் உங்களை பார்க்கக்கூடாதா, பேசக்கூடாதா, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி திமுக எந்த அளவுக்கு முட்டுக்கட்டெல்லாம் போட்டாங்களோ, லைக் தேரை வந்து இழுத்துட்டு போறதே திருவாரூர்ல நாங்க தான் சொன்னவங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற தேரை நாலா பக்கமும் முட்டுக்கட்டை போட்டு இழுக்க விடாம அசைய விடாம பண்றதும் உங்க மகன் தான் அப்படிங்கறத ஸ்டாலின் ஐயா அவர்களே குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லா விஷயங்களையும் இவங்களுக்குனுடைய தூக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் களையப்படும். இவங்களுக்கு தூக்கமே இருக்காது போல இன்னும் ஒரு வாரத்துக்கு. ஸோ அடுத்த வாரம் அவர் என்னெல்லாம் பேசுவாரு, எந்த மாவட்டங்களை போய் என்னெல்லாம் களை கட்ட போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.